பார்த்திருப்பீங்க, சேலம் மாவட்டமே திறந்து வந்து அலை அலை கடலென என் தம்பிகளும் என் கழக தோழர்களும் எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க ஒரு கழக செயலாளராக நான் பார்க்கல, தன் கூட பிறந்த ஒரு உறவினராகவும் அண்ணனாவும் பார்த்தா இவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல தளபதிக்கும் இந்த பதவி வழங்கிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருந்த என் கழக தோழர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது வருத்தமும் இருக்கு, ஒரு சந்தோஷமும் இருக்கு. அஞ்சு மாவட்டமா பிரிச்சிருக்காங்க. தலைமை மீதியில அவங்க அறிவிப்பாங்க. தளபதியும் பொதுச் செயலாளரும் என்னங்கிறத அறிவிப்பாங்க. எந்த மாவட்டம் 5 மாவட்டம் பிரிக்கலாம். அவரும் சொன்னாங்க, நானும் சரின்னு இருக்கோம். அது என்னென்ன தொகுதிங்கிறது அவங்க தான் அறிவிப்பாங்க. தேர்தல் பணி நாங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் பணி தொடங்கி 2-3 மாசம் ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் 2000 வரப்போகுது. பிப்ரவரி 2 வந்தா 1 வருஷம் ஆக போகுது. கட்சி ஆரம்பிச்ச அடுத்த நாளே நாங்க எங்களுடைய பணிகளை அந்தந்த தொகுதி வாரியாக நீங்களே பார்த்திருப்பீங்களே. இப்ப கூட மழை வெள்ளம் வந்தப்போ உள்ள பூந்து வார்டு வாரியா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அந்த பணிகள்லாம் தம்பிக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாங்க கழக பணியை ஆரம்பிச்சிட்டோம். அது தளபதியும் பொதுச் செயலாளரும் முடிவு பண்ணணும். அதிமுக எதிர்கட்சி சொந்த மாவட்டம், அதே போன்று வீரபாண்டியாரோட மாவட்டம் திமுக கோட்டைன்னு சொல்லிக்கிறாங்க, அதிமுக கோட்டைன்னு சொல்லிக்கிறாங்க. இங்க தாவேக்கா எப்படி வளர்த்த போறீங்க, எப்படி கட்சியை? கண்டிப்பா தாவேக்கா கோட்டை தான் இது. தளபதியோட கோட்டை தான் எப்பயுமே இது. தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காவோட கோட்டையா இப்பயும் அப்படிதான் இருக்கு. இது எந்த மாற்றமும் எங்களுக்கு தெரியல. இல்ல திமுக கோட்டை அதிமுக கோட்டைன்னு சொல்லிக்கிறாங்க. தாவேக்கா கோட்டையா மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான பணிகளை? தாவேக்கா கோட்டையா மாறிடுச்சு. ஏற்கனவே நாங்க தமிழக வெற்றி கழகம் இப்பதான் வந்திருக்கு. அதுக்கு முதல்ல தளபதி விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்பே அந்த மாதிரி தான் நாங்க இருந்தோம். இப்ப கட்சியா மாறி இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்தோம்னா எதுவுமே மக்கள் இயக்கம் ரசிக மண்டலம் இல்லாத ஆரம்பிச்சுதான் நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்லலாம். நாங்க ரசிகராக இருந்து அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமா இருந்து இப்ப வந்து தமிழக வெற்றி கழகமா மாற்றிருக்காங்க. எல்லா பணிகளையும் ஒரு அரசியல்வாதிக்கு என்னென்னலாம் தேவையோ அவங்க என்னென்ன பணிகள்லாம் செய்வாங்களோ அத்தனை பணிகளும் நாங்கள் செஞ்சு விட்டு தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல வந்திருக்கோம். இது தமிழக வெற்றி கழகம் சேலம் மாவட்டத்தின் கோட்டை தான். எந்த மாற்றமும் இல்ல. இப்ப வர இளைஞர்களை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பேர் இளைஞர்கள், பெரியவர்கள், வயதான முதியவர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. மகளிர் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல. தளபதி 26ல கண்டிப்பா அரையன்ல உட்கார எந்த மாற்றமும் இல்ல. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.